2026ஆம் ஆண்டிற்கான ஆடிப்பூரமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. பூரம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகாலை 4:38 மணிக்கு. பூரம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை 3:42 மணிக்கு முடிவடைகிறது. நாம இந்த பதிவில் ஆடிப்பூரம் வீட்டில் வழிபடும் எளிய முறை மற்றும் ஆடிப்பூரம் புராண கதை, அம்மனுக்கு வளையல் படைக்க காரணம் என்ன, இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற என்னுடைய ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். மகா சக்தியானது இந்த பிரபஞ்சத்தில் வியாபிக்க தொடங்கியது ஆடி மாதம் என்பதால் தான் சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் இந்த மாதத்தில் தவம் இருக்க தொடங்குவார்கள். காத்தருளும் அம்பிகையை கொண்டாடும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் ஆடிப்பூர நன்னாளில் அம்பாளுக்கு வீட்டிலிருந்தே பல வழிபாடுகளை செய்யலாம். அம்பாள் ஆராதனையை குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். வீட்டில் அம்பாள் படங்கள் இருந்தால், விக்கிரகம் இருந்தால் பூஜை அறையை சுத்தமாக்கிவிட்டு விக்கிரகத்திற்கு நீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும். விக்கிரகம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அம்பாள் படம் இருந்தாலே போதும். எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் அம்மன் படமாக இருந்தாலும் சரி, ஒரு மணப்பலகையை நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு அதில் கோலமிட வேண்டும். அதன் மீது அம்பாளின் விக்கிரகத்தை அல்லது படத்தை வைக்க வேண்டும். அம்பாளுக்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும். அம்பாளுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை. எனவே அரளி பூக்களாலும் ரோஜா பூக்களாலும் தாமரை மலர்களாலும் அம்பிகையை அலங்கரிக்க வேண்டும். அம்பாளுக்கு ஆடிப்பூரம் நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் வளைகாப்பு திருவிழா விமரிசையாக நடந்தேறும். எனவே அம்பாளுக்கு வளையலை சார்த்த வேண்டும். முடிந்தால் வளையல் மாலை கோர்த்தும் அணிவிக்கலாம். அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். அம்பாள் துதியை சொல்லி பாராயணம் செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் என ஏதேனும் இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து பிரார்த்தனை செய்யலாம். பின்னர் வளையல் பிரசாதத்தை அக்கம் பக்கத்தில் உள்ள சுமங்கலிக்கும் கன்யா பெண்களுக்கும் வழங்க வேண்டும். வளையலுடன் மஞ்சள், குங்குமம், ஜாக்கெட் பிட், வெற்றிலை பாக்கு என மங்கள பொருட்கள் வழங்குவது மாங்கல்ய பலத்தை வழங்கி அருளுவாள் அம்பிகை. தடைப்பட்ட கன்னியருக்கு விரைவிலேயே கல்யாண வரம் தந்திடுவாள். வீட்டில் தரித்திர நிலையை மாற்றி சுபிட்சத்தை தந்திடுவாள். திருச்சியில் வளைகாப்பு அம்மன் என்ற பெயரிலேயே அம்மன் அருள் செய்கிறாள். இந்த அம்பிகைக்கு ஆடிப்பூரத்தன்று கர்ப்பிணியாக இருக்கும் பெண்ணிற்கு 7வது மாதத்தில் என்னென்ன சடங்குகள் செய்வார்களோ அது அத்தனையும் செய்து வளைகாப்பு நடத்தப்படுவது வழக்கம். மற்ற நாட்களில் இல்லாமல் ஆடிப்பூரத்தண்டு மற்றும் எதற்காக அம்மனுக்கு வளையல் வாங்கி சாற்றுகிறார்கள், எதற்காக அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுகிறது என காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூர விழா. 27 நட்சத்திரங்களில் 11வதாக வரும் நட்சத்திரம் பூரம். அனைத்து மாதங்களிலும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடி மாத பூரம் நட்சத்திரத்தில் என சொல்லப்படுகிறது. மகாலட்சுமியின் மறு அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே ஆடிப்பூரம், ஆண்டாள் ஜெயந்தி என பலவிதமான பெயர்களில் கொண்டாடுகிறோம். ஆடிப்பூரம் திருநாள் அன்று அனைத்து வைணவ திருத்தலங்களில் மட்டுமின்றி அம்மன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படும். ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் ஆடிப்பூர திருவிழா நடைபெறும். 10வது நாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னர் திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்வை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஆண்டாள் தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே கணவனாக அடைந்தது போல் நமக்கும் விருப்பம் போல் மன வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. மேலும் அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு திருவிழா நடத்துவதற்கு கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில்
அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது. திருவிழா முடிந்து கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்தில் கர்ப்பிணி ஒருவர் வந்துள்ளார். சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. ஆனால் அவளுக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாரும் இல்லை. இருந்தாலும் அம்பிகையின் பக்தையான அந்த பெண் அன்னை பராசக்தி தனக்கு உதவ வருவாள் என தீவிரமாக நம்பினாள். அதன்படி அம்பிகையும் மருத்துவச்சி உருவத்தில் வந்து அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தாள். வந்திருப்பது பார்வதி தேவிதான் என்பதை உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி இந்த நாளில் அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும், அன்னையின் அருளும் கிடைக்கும். அதோடு அம்மனின் வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும் வளையலை பெண்கள் அணிந்து கொண்டால் குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.